உதவுங்கிறம் திட்டத்தின் இன்றைய மாலை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பல்வேறு திட்டங்கள் இன்றைய காலகட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது நமது திட்டம் பிற திட்டங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு நமது திட்டம் பிற திட்டங்களிலிருந்து 3 விதமான ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்கிற முக்கியமான வேறுபாடுகள் மூலம் நம்ம திட்டம் பிற திட்டங்களிலிருந்து வேறுபட்டு நாம் தனித்து நிற்கிறோம். அந்த 3 இது என்னது அப்படின்னா, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. அது நம்ம யாருக்குமே நம்ம ஸ்பாட் இன்கம் வச்சுருக்கிறோம். அது போக இப்போ யூஎம் பிரைட் எல்இடி அப்படிங்கிற ஒரு குடிசை தொழில் மாதிரி உள்ள இதோ பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருக்கிறோம். அப்படி அனைவருக்கும் வேலை வாய்ப்புக்கு நம்ம இதுக்கு முயற்சி செய்து வழங்கி வருகிறோம். 2வது சிறப்பம்சம் ஹைலைட் அப்படி என்னன்னா, வீக்லி இன்கம். நம்ம ஒரு நபர்களை சேர்க்குறவங்களுக்கும் வீக்லி இன்கம் கிடைக்கிறது மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து சிறப்பு நமது ஹைலைட்டில் 2வது நிலையாக இருக்கிறது. 3வது ஹைலைட் என்னன்னு பார்த்தா, நமது 4th லெவல் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 3 நாளில் கிடைக்கும். வேறு எந்த திட்டங்களையும் இப்படி இருக்காது, நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இந்த 3 அம்சங்களும் நம்ம திட்டத்தின் ஹைலைட்டாக போற்றப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இந்த வேறு எந்த திட்டங்களையும் இந்த மாதிரி 3 அம்சங்களும் அடங்கிய ஒரு சிறப்பம்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வரைக்கும். அந்த அளவுக்கு நம்ம வடிவமைச்சு கொடுத்துருக்கிறோம். அவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட அந்த ஒரு இதில் இன்னும் ஆட்கள் சேர்றது, பொதுவாக மக்கள் எப்படி சேர்றாங்க அப்படின்னா, ஒரு திட்டத்தை பற்றி ஆராய்ஞ்சு சேர்றாங்க. ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க, 10%ஓட கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு திட்டத்தில் கவர்ச்சி இருக்குது, அது லட்சம் கொடுக்குறாங்க, கோடி கொடுக்குறாங்க, 100 கோடி கொடுக்குறாங்க, 1000 கோடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்பி, அந்த விளம்பரத்தை நம்பி டக்குன்னு போய் வீட்டில் போய் விளக்க பார்த்து விழுகிற விட்டல் பூச்சியின் மாதிரி விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க பல கண்டிஷனையும் போடுறாங்க, அப்படி செய்கிறாங்க. அப்புறம் ஆள் சேர்த்தா தான் முடியும், ஆள் சேர்க்க முடியாதவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இதனால் ஃபர்ஸ்ட் லெவலே கிடைக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த பல திட்டங்கள்லையும் இந்த கவர்ச்சிக்கு தான் 90% மக்களும் அதிகமான பணம் கொடுக்குறாங்க, சீக்கிரமாக அதிகமாக பணம் கிடைக்குது இப்படிங்கிற கவர்ச்சியை நம்பி தான் அதில் போய் சேர்றாங்க. அது கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்துட்டு கிடைக்கும் 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 அப்படியே சொல்லி அதிலேயே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அதுலேருந்து வெளியே வந்தால் திருப்பி கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அதிலே உட்காந்துருக்குறாங்க. அதனால கவர்ச்சியை தான் நம்பி போகிறாங்க. நம்ம திட்டத்தில் கவர்ச்சிங்கிறதே கிடையாது, 100% கவர்ச்சிங்கிறதே கிடையாது. ஆராய்ந்து சேர்பவர் பாருங்க, அவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் நம்ம திட்டம். ஏன்னா எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த திட்டத்தில் அவ்வளோ சிறப்பம்சங்களை வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த ஆராய்ச்சி செஞ்சு சேர்றவங்க நம்ம திட்டத்தில் ஈஸியாக சேர்ந்துருவாங்க. கவர்ச்சியை நம்பி இந்த 90% மக்களும் சேர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும். அவங்க வந்து பல திட்டங்களை போய் ஏமாந்து இருக்கிறாங்க, வெளியே வராமல் இருக்காங்க. வந்தால் அதில் இருந்து ஏதாவது கிடைக்காம போயிடணும், இருந்தாலும் கிடைக்காது. அப்புறம் அவங்களுக்கு நாள்பட்டு தான் சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அப்புறமா தான் நம்ம திட்டத்தில் வந்து சேர்ந்ததுக்கு கால தாமதம் ஆகலாம். இந்த கவர்ச்சியை நம்பி போய் சேர்றவங்களால நம்ம திட்டத்தில் வந்து சேர்ந்ததுக்கு கால தாமதம் ஆகலாம். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதாக இருக்குது. அதுபோக நம்ம திட்டத்தில் 4 சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம திட்டத்தில் திங்கட்கிழமை நம்ம திட்டத்தில் உள்ள 4 சிறப்பு அம்சங்களில் 1 வந்து லெவல் இன்கம், 2 வந்து ரெஃபரல் இன்கம், 3 வந்து ஸ்பெஷல் இன்கம், 4 வந்து ஹெல்பிங் எய்ட். அதில் இன்னைக்கு திங்கட்கிழமை முதல் இதாக லெவல் இன்கம்மை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த லெவல் இன்கம் நம்ம எப்படி சேர்றது, இந்த லெவல் இன்கம் மூலியம் நமக்கு எவ்வளோ ரூபா வருமானம் வருது, நமக்கு ரீபர்த் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறதுக்காக இருக்கிறோம். இன்னைக்கு அதை பற்றி சிறப்பாக எடுத்துக்கூட நம்ம லெவல் இன்கம் பற்றி எடுத்துக்கூட திரு சபரிநாத் சுபாஷ் அவர்கள் வருகிறார்கள். அன்னாரே நம்ம லெவல் இன்கம் பற்றி எடுத்துக்கூட அன்போடு அழைக்கிறேன். சுபாஷ் சார் வாங்க.
திரு சுபாஷ் அவர்கள் லெவல் இன்கம் பற்றி அழகாக எடுத்து கூறினார். நமது இந்த திட்டத்தில் சேர்ந்தாலே போதும், வேறு எதுவும் செய்யாமலே நமக்கு ரூபாய் 66,000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி அழகாக எடுத்து கூறினார். நாம் இந்த திட்டத்தில் சேர்ந்ததுனால நமக்கு கிடைக்கிற பயன்களை நம்ம ஒரு நல்ல திட்டத்தில் சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கம்முன்னு இருந்தால் எந்த பிரயோஜனமே இல்லை. நீங்கள் பெற்ற இன்பம் பிறருக்கும் பயன், அதை தெரியப்படுத்துங்க, அது விளம்பரப்படுத்தணும். நான் இந்த திட்டத்தில் சேர்ந்துருக்கேன்,
இது ஒரு நல்ல திட்டம், எனக்கு இவ்வளோ பலன் கிடைச்சிருக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்போ தான் அது பரவி 4 இடத்துல போகும். உதாரணத்துக்கு பல படங்கள் நம்ம பார்க்குறோம், ஒரு படங்கள் நல்ல படமாக இருக்கும், ஓடாது. அப்புறம் 1 2 பேர் பார்த்து அவங்க சொல்லி இந்த படம் நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஆளுக்கு வருவாங்க. அந்த படத்துக்கு வரிசை கணக்கில் ஓடுற படங்களும் இருக்குது. அதுபோல் நல்ல படமாக இருக்கணும், அதே போல் நமக்கு நல்ல திட்டமாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு கம்மன் போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ பேசாமல் நல்ல திட்டத்தில் சேர்ந்துருக்கோம், வெரி குட் அப்படி சந்தோஷமாக நீங்கள் மட்டும் இருந்து அனுபவிச்சுக்கிட்டு கம்மன் இருந்தீங்கன்னா திட்டம் வளராது. உங்களுக்கு 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது தான் அந்த திட்டம் வளர்கிறதுக்கு, காட்டு தீ போல பரவி வளர்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற விளம்பரம் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டிய நல்ல எண்ணம் இருக்கணும் உங்களுக்கு. நம்ம மட்டும் வாங்கிட்டு அடுத்தவன் வாங்குறானா இல்லை நம்ம கம்முன்னு உட்காந்துக்குவோம், இப்படி பார்க்கக்கூடாது. நீங்களும் பிறரும் பயன்படணும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம திட்டத்தில் கிடைச்ச நன்மைகளும் சிறப்புகளையும் அடுத்த திட்டங்களுக்கு நாங்கள் சேர்க்கறதுக்கு இல்லைங்க, அதை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள். இந்த திட்டத்தில் இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது, எனக்கு என்ன நேரம் கிடைச்சிருக்கு, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதை பார்த்துக்கிட்டு அவங்க மெதுவானாலும் வந்து சேர்றாங்க. நீங்கள் கம்மனு எல்லாரும் உட்காந்துருந்தீங்கன்னா கம்மனு தான் இருக்கும், கிணத்துல போட்ட கல் மாதிரி உள்ளே வெளியே வராது. அதனால் ஒரு படம் ஓடுறதுக்கு எப்படி பொதுமக்களுக்கு, அதுக்கு பொதுமக்கள் யாருக்காவது காசு கொடுக்குறாங்களா? இல்லை. இங்கே அப்படி இல்லை. நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தும் போது அந்த ஆட்கள் உங்கள் வழியாக தான் வந்து சேர்றாங்க. அதனால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. ஒரு சினிமாவுக்கு நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க, உங்களுக்கு எந்த வித பலனுமே கிடைக்காது. உங்கள் விளம்பரத்தினால தான் அது படம் ஓடுது. கம்பெனி யாருக்கு கொடுக்குற விளம்பரத்தினால முதல்ல ஒன்றும் ஓடாது. பெரிய ஸ்டார் இதுதான் போகுது, கவர்ச்சி படங்கள் தான் ஓடுது. அதனால் நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, ஞாபகம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்களும் வெளிப்படுத்துவீங்க. அது வெளிப்படுத்தும் போது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த ஆளுக்கு வந்து உங்ககிட்ட தான் வந்து சேருவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் உள்ளுணர்வோடு புரிந்து கொண்டு இதனை செயல்படுத்துங்க. அப்போ தான் இந்த திட்டம் நமக்கு காடு போல, காட்டு தீயை போல பரவி விரிந்து பறந்து வரும். அப்போ அனைவருக்கும் பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி அழகாக திரு சுபாஷ் அவர்கள் எடுத்து கூறினார். அண்ணாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. புரியுது சார். ஒரு நிமிஷம் சுபாஷ் சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் சுபாஷ் சார் சொன்னது மீட்டிங் வராதவங்களுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. வந்தா இல்லை இல்லை அப்படி இல்லை சார், அப்படி இல்லை சார், வர்றவங்களுக்கே கிடைக்கும். இல்லை இல்லை வர்றவங்களுக்கு கிடைக்கும் சார். சார் அதான் சார், மீட்டிங் வராதவங்களுக்கு தான் இந்த கண்டிஷன் வரும்.
சார் மீட்டிங் வர்றவங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேயா? சரிங்க, இப்போ சொல்கிறேங்க. அவர் சொன்னாரா என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் அப்படிங்கிறதுல நாங்கள் முடிவு பண்ணலை. மீட்டிங் வர்றவங்களுக்கு கிடைக்கும், வராதவங்களுக்கு தான் கிடைக்கிறத பற்றி யோசிப்போம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. சபரினா சார், நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க அந்த வீடியோ பற்றி.
சார் ஒரு நிமிஷம் நானே பேசிக்கிறேன். சார் இப்போ நீங்கள் பேசின டாபிக் வந்து இந்த அன்னைக்கு போட்டது நேற்றைய போட்டது இல்லை, மெசேஜ் வந்து டெலிகிராமில் வாட்ஸ்அப்லையும் நேற்றைக்கு போட்டது இல்லை, இன்னைக்கு போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் ஜனவரியிலேருந்தே போட்டு விட்டுருக்கோம். நீங்கள் குரூப்பில் உள்ள மெசேஜை பார்க்குறீங்களா? ஒருவேளை பின்னாடி சேர்ந்ததுனால நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். அது வந்து டெலிகிராம்லன்னா பின்னாடி சேர்ந்துருந்தாலும் முன்னாடி உள்ளதை பார்க்கலாம், வாட்ஸ்அப்லன்னா பார்க்க முடியாது. நாங்கள் ஜனவரியிலேருந்து இந்த வீக்லி இன்கம் ஆட்களை கொண்டு வர்றதுக்கு பல விதமான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வீக்லி இன்கம் வாங்குறவங்களையாவது நம்ம திட்டத்தில் இந்த மீட்டிங்கில் கொண்டு வந்தால் தான் சார் 4 பேர்கிட்ட சொல்லி அவங்கள வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டா தான் உயிரோட்டம் பெற்று அவங்க 4 பேருக்கு திருப்பி சொல்லி 4 பேர் இன்னும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்கு தான் மீட்டிங் வர வைக்கிறோம். இந்த மீட்டிங் வர வைக்கிறது ரொம்ப அமைதியாக ரொம்ப சாஃப்டாக ஹாஷாக சொல்லக்கூடாதுன்னு ஜனவரிலேருந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பழைய மெசேஜ் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி என்னமோ போட்டால் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் எல்லாரும் அவர் இன்றைக்கி சுபாஷ் வந்து கொஞ்சம் கூடுதலாக உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அது யாரோட திட்டமும் இல்லை, எங்கள் யாருக்கு எண்ணமும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை. அவர் அது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு, தெரியாமல் அது வாய் வளர சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். மீட்டிங் வரலன்னே வீக்லி இன்கம் நிறுத்திடுவோம் அப்படிங்கிறத அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, மீட்டிங் வரலன்னா வீக்லி இன்கம் மொத்தத்தில் நிறுத்துவோம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் என்ன இதில் சொன்னார், மீட்டிங் வராதவங்களுக்கு நிறுத்துவோம், ஒழுங்காக வர்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். நீங்கள் வந்து உடனே வீக்லி இன்கம் எல்லாத்தையும் நிறுத்திட போகிறீங்களா அப்படிங்கிறதே தப்பாக புரிஞ்சுக்காங்க. இது இன்னைக்கு இல்லை, ஜனவரிலேருந்தே நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த டெலிகிராமில் நீங்கள் பல இதெல்லாம் எடுத்து பாருங்கள். என்னமோ இன்னைக்கு போட்ட மாதிரி நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க. இல்லை, ஜனவரியிலேருந்தே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நாங்கள் இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்க வாங்க. அப்போ கொஞ்சம் காஷாக முடிவு எடுத்தால் தான் இவங்க வருவாங்களான்னு எங்களுக்கு டவுட் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அது போட்டது. இன்னைக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் வீக்லி இன்கம் அப்படின்ட்டு தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வர்றவங்களுக்கு மட்டும்தான் வீக்லி இன்கம் கொடுப்போம். அதனால இன்னையிலேருந்து ஒழுங்காக நீங்கள் மீட்டிங் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வர்றவங்களுக்கு நம்ம பார்த்து அதில் ஒரு நாள் 2 நாள் விதிமுறை கொடுத்து விலைக்கு கொடுத்துட்டு வாரத்துக்கு 4 நாளாவது குறைஞ்சு நீங்கள் வரணும். இப்போ குமார் சார் சொன்னாங்க எல்லாருக்கும் எல்லா நாளும் வர முடியாது, ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதனால 4 நாளாவது நீங்கள் கண்டிப்பாக வீக்லி இன்கம் வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்க, அப்போ தான் கொடுப்போம். அதுக்காக எல்லாத்தையும் நிறுத்த போகிறது ஒன்றும் இல்லை. இது நிறுத்தணுங்கிறது நோக்கம் எங்களுக்கு இல்லை, மீட்டிங் வர வைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நோக்கம். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டா கூட இந்த கண்டிஷனே நாங்கள் எடுத்துருவோம். இது வேற வழி இல்லாமல் டெய்லி 10 பேர் வர்றாங்க, 5 8 பேர் வர்றாங்க, 13 பேர் வர்றாங்கன்னா அதுக்கு ஜனவரிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாத்துலேருந்து ஒத்துழைப்பு தாருங்க, வாங்க. உங்கள் வீக்லி இன்கம் வாங்கணும்னா வாங்க, வாரத்துக்கு 4 நாள், வாரத்தில் 4 நாள் வாங்க. உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு வாங்க. வந்துக்கிட்டு நீங்கள் நிறுத்த போகிறது இல்லை, எல்லாரும் கொடுக்கணும் தான் இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்தோன்னா இந்த இதை எடுத்துருவோம். நீங்கள் ஒரு நாள் வந்தால் கூட போதும், 2 நாள் வந்தால் கூட போதும்னு வச்சுருவோம். சரியா? ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த வித அடிஷ்னல் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் இந்த கடினமான மனசுடன் தான் இந்த எங்களுக்கு இந்த இதை கொண்டு வரணும் கட்டாயமே கிடையாது, விருப்பமே இல்லை, வேற வழி இல்லாமல் தான் இதை கொண்டு வரணும். அதனால நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாங்க. வாரத்தில் 4 நாள் 3 நாளாவது 4 நாளாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து மீட்டிங்கில் கலந்துருங்க, அப்போ தான் கொடுப்போம் அப்படிங்கிறப்ப முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் வீக்லி இன்கம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எந்த தவறான எண்ணமும் இல்லை. புரிஞ்சா? நீங்கள் நிறைய பேர் கூட்டம் வந்துருச்சுன்னா 50 பேர்கிட்ட குறைவு வந்துட்டுன்னா இந்த இந்த கண்டிஷனே எடுத்துருவோம், எல்லாரும் கொடுத்துருவோம். இப்போ எல்லாரும் வர வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த கண்டிஷனை போட்டிருக்கோம். அதனால் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், எல்லாரும் மீட்டிங்கில் வாங்க, அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம்.